Hello guys, welcome back to my channel Simply with Viji. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் பார்க்க போறோம். இப்போ வந்து என்ன ஒரு டிஃபரெண்டான இடத்துல இருக்கேன்னு பார்க்குறீங்களா? நான் வந்து எங்களோட கராஜ்ல தான் இருக்கேன். ஸோ இருக்கேன். ஸோ வந்து நாங்கள் வாங்கின பொருள்லாம் வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ அப்படியே இங்கேருந்தே ஒரு வீடியோ எடுத்துடலாமேன்றதுனால இங்கேருந்து எடுத்துகிட்டு இருக்கேன். அந்த ஐக்கிய ஷாப்பில் என்னென்னலாம் வாங்கினோம் நாங்கள் அப்படின்றது தான் இந்த ஷாப்பிங் ஹால். ஸோ நம்ம என்னென்ன வாங்கினேன் அப்படின்றத நான் இப்போ உங்ககிட்ட காட்டுறேன். ஸோ லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. ஃபஸ்ட்டு நான் வந்து ஓவராலாக ஒரு லுக் கொடுத்துட்றேன் என்னென்ன வாங்கினேன் அப்படின்ட்டு. இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா காஃபி டேபிள் லைக் இட்ஸ் அ சைட் டேபிள் பெருசாக வாங்கல. ஸோ சின்னதாக வேணுன்றதுனால எங்கள் ஹாலுக்கு தகுந்த மாதிரி வாங்கணுன்றதுக்காக இந்த சைஸில் ஒரு காஃபி டேபிள் வாங்கினோம். அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு பாக்ஸ் இருக்குல்ல, ஸோ பின்னாடி இருக்கிற பாக்ஸில் வந்து நைட் லேம்ப் ஸ்டாண்ட் வாங்கினோம். அதுக்கப்புறமா இங்கே வந்து இதுவும் அது வந்து பசங்களுக்காக வந்து ஸ்டடி டேபிள் சேரு, கம்ப்யூட்டர் டெஸ்க் சேர் வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த பெருசாக நீட்டாக இருக்குது. ஸோ இது பெருசாக நீட்டாக இருக்குதுல்ல, இதில் வந்து புக் கேஸ் வாங்கினோம், புக்ஸ்லாம் அடுக்கி வைக்கலான்ட்டு. ஸோ இதுதான் வந்து கம்ப்யூட்டர் டேபிள், சித்தார்த்துக்கு ஒன்று அர்ஜுனுக்கு ஒன்று கம்ப்யூட்டர் டேபிள். ஸோ இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் பின், ஸோ பசங்களுக்கு பென்சில் அதெல்லாம் வைக்கிறதுக்காக ஒரு பின் மாதிரி ஒன்று வாங்கினேன். ஸோ இதெல்லாம் வந்து ஐக்கியாவில் வாங்கினது. இதெல்லாம் தான் வந்து நான் ஐக்கியா ஷாப்பிங்கில் வாங்கினது. ஸோ இன்னொன்று என்ன நான் சொல்லணும்னு நினச்சேன்னா, இப்போ வந்து இங்கே ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. செப்டம்பர் 8லேருந்து இங்கே ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆன்லைன் ஸ்கூல் தான். டில் வந்து டிசம்பர் வரைக்குமே வந்து வர்ச்சுவல் லேர்னிங் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே வந்து எல்லா சுச்சுவேஷன்லாம் சேஞ்ச் ஆச்சுன்னா மேபி சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸ்கூலுக்கு வரா மாதிரி. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வர்ச்சுவல் லேர்னிங் தான். ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ ஸ்கூல் செட்டப் பண்ணணும் கண்டிப்பாக. ஸோ எங்கே உட்கார்றது, ஏற்கனவே ஹஸ்பண்ட் வந்து ஒரு ரூமில் உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் மேலே வந்து இன்னொரு ரூமில் அங்கே வந்து உட்காந்து பண்ண முடியுமா, கன்வீனியண்ட்டாக இருக்குமான்னு தெரியல. ஸோ அர்ஜுனுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும், சித்தார்த்துக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும், நானும் யூடியூப் பண்ணுறதுனால எனக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும். ஸோ இப்போ வந்து ஸ்பேஸ் தான் பற்றாக்குறையாக இருக்குது ரொம்ப. ரெண்டு காருமே வெளியே தான் நிற்குது. ஸோ கராஜ் சும்மா தான் இருக்குது. ஸோ அதனால் அந்த கராஜ்லேயே வந்து ஒரு ஸ்கூல் செட்டப் பண்ணிடலாம் அப்படின்றது தான் ஒரு பிளான் பண்ணி ஸோ இவ்வளோ பெரிய மெகா ஷாப்பிங் பண்ணியிருக்கோம். பசங்களுக்கு படிக்கிறது அது ஒரு நல்ல ஒரு என்விரான்மெண்ட்டாக செட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக, அட்லீஸ்ட் வந்து அந்த ஸ்கூலில் படிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வரணுன்றதுக்காகவே வந்து இங்கே ஒரு தனியாக அவங்களுக்கு வந்து ஒரு ரூம் மாதிரி செட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக 2 பேருக்குமே இங்கே வந்து கராஜில் வந்து ஒரு ஸ்டடி ரூம் மாதிரி செட் பண்ண போகிறோம். வர்ச்சுவல் கூட சொல்லிக்கலாம். ஸோ வர்ச்சுவல் ஆன்லைன் ஸ்கூல் மாதிரி ஒரு செட்டப் பண்ணலாம் அப்படின்றது. ஐக்கியாவில் வந்து அவ்வளோ பெரிய ஸ்டோரு. பட் ஆனால் ஒரு கம்ப்யூட்டர் சேரும் இல்லை, ஒரு கம்ப்யூட்டர் டெஸ்க், ஸ்டடி டெஸ்க், கிட்ஸுக்குன்னு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கு கூட கம்ப்யூட்டர் டெஸ்க்கு அப்படின்றதே ஒன்றும் கூட இல்லை. ஸோ எல்லாமே வந்து டிசம்பருக்கு லைக் செப்டம்பர் எண்டில் வரும், இல்லைனா நீங்கள் ஆர்டர் பண்ணி வெயிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு சுச்சுவேஷன். ஸோ ஐக்கியாவில் எல்லாருமே அன்றைக்கி வந்து நிறைய பேர் பார்த்துட்டு போனாங்க. ஆனால் ஒன்று கூட அவைலபிலிட்டி இல்லை பிகாஸ் ஆஃப் திஸ் கோவிட்னால வந்து ப்ரொடக்டிவிட்டி இல்லை. ஸோ அதனால வந்து ஒரு டெஸ்க் இல்லை, எதுவுமே இல்லை. டார்கெட்டில் செக் பண்ணோம் ஆன்லைனில். ஸோ டார்கெட் ஆன்லைனில் வந்து கம்ப்யூட்டர் டெஸ்க் கிடச்சிது. ஸோ ஆளுக்கு ஒன்று ஏற்கனவே ஒன்று மேலே இருக்குது, அது வந்து என்னோடய ஹஸ்பண்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு 2 பேருக்கும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு கம்ப்யூட்டர் டெஸ்க் வாங்கியாச்சு. ஸோ மற்றது எல்லாமே வந்து ஐக்கியாவில் வாங்கினது தான். ஸோ இப்போ என்ன வாங்கினேன்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி ஒரு லாஸ்ட்டில் வந்து எங்கே நான் வந்து செட் பண்ண போகிறேன் கம்ப்யூட்டர் டெஸ்க் அப்படின்றத பற்றி நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ வந்து அர்ஜுன் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க, என்னென்ன பொருள் வாங்கியிருக்கேன்னு காட்டுறதுக்கு. ஹாய் சொல்ல எல்லாருக்கும். ஹாய். ஓகே. ஸோ யாருக்காக இவ்வளோ மேக் ஓவர் பண்ண போகிறேன் நான்? ஸோ சித்தார்த்துக்கும் அர்ஜுனுக்காக தான் அந்த மேக் ஓவர். அந்த மேக் ஓவர். ஸோ இப்போ வந்து நாங்கள் என்னென்ன வாங்கினோன்னு காட்டலாம். லைக் பர்சனலி எனக்காக என்ன வாங்கினேன் அப்படின்னு காட்டுறேன். ஸோ காட்டி முன்னாடி என்ன ஃபஸ்ட்டு காட்டலாம், அது காட்டிடலாமா? ஸோ இந்த கப்பு தான் வாங்கினோம், 2 கப்பு பாருங்கள். ஸோ நல்லா இருந்துச்சு டிசைன், ஒயிட் கலர் தான், பட் ரொம்ப நல்லா இருந்தது அவுட்டரில் டிசைன்ஸ். ஸோ
ஸோ இது 2 கப்பு வாங்கினோம். ஸோ இந்த உட்டன் பவுல் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. ரைட் அர்ஜுன்? சலட் லைக் சப்பாத்தி ஃப்ளோர் பசையறதுக்கு கொஞ்சமாக, ஸோ அந்த மாதிரிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா இருந்துச்சு. இதில் பெருசு இருந்துச்சு, பெருசு வந்து $20 அது மாதிரி போட்டிருந்தான். சரி இப்போதைக்கு சின்னது ரொம்ப அதை விட க்யூட்டாக இருந்ததுனால சின்ன பவுல் ஒன்று வாங்கினேன். நல்லா இருக்கு அர்ஜுன். இது அர்ஜுனுக்கு சீரியல் இதில் போட்டு பால் ஊற்றி இதில் கொடுத்துடலாம். ஸோ ஃபன்னி ரைட்? இந்த மெஷரிங் இது வந்து வாங்கினேன். இது வந்து எம்எல்ல மெஷர் பண்ணுறது. குட்டி என்கிட்ட பெருசு ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து 0.2 ml அந்த மாதிரி சின்னதாக இருக்கிறது. ஸோ இது என்ன அர்ஜுன்? ஸோ இது வந்து ஸ்பூன்லாம் ஹோல்ட் பண்ணுறது. ஸோ என்கிட்ட இன்னொன்று இருக்குது. ஸோ ஸ்பூனு ஸ்பேச்சுலாஸ் தான் ரொம்ப நிறைய ஆகிப்போச்சு. ஸோ அதனால் அது நம்மளுக்கு தான் எவ்வளோ வாங்கினாலும் பத்தாதுல்ல. ஸோ அது நிறைய ஆகிப்போச்சு. ஸோ அது வந்து பத்தாததுனால இதில் கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால இது யாருக்கு தெரியுமா? உனக்கு தான். ஸோ அர்ஜுன் அண்ட் சித்தார்த் ரெஸ்ட் ரூமில் வந்து ப்ரோக் ஆகிடுச்சு, உடஞ்சி போச்சு. ஸோ அதனால் இது வாங்கினோம். வேற என்ன இருக்கு அர்ஜுன்? ஸோ இது ஒன்று வாங்கினேன். இது என்னன்னு பார்க்கலாமா? வெயிட். ஸோ இது எதுக்கு நான் வாங்கினேன்னா பேக்ஸ்லாம் வந்து ஸ்கூல் பேக்ஸ்லாம் வந்து ஹோல்டர் பண்ணுறதுக்கு ஹோல்டரு. ஸோ நீங்கள் வாலில் ஸ்டிக் பண்ணிட்டீங்கன்னா வெயிட் இட்ஸ் நாட் கம்மிங். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கலர் இருக்கு? yellow கலர், பிக் ஒன், small one. ஸோ இந்த மாதிரி இருக்கு. ஸோ இது பின்னாடி நீங்கள் பீல் பண்ணிவிட்டு இதை வாலில் ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்குள்ள வந்து ஹேங் பண்ணிக்கலாம் பேக்ஸ்லாம். ஸோ ஹேண்ட் பேக்ஸ் அண்ட் ஸ்கூல் பேக்ஸ் மெயினாக பசங்களுக்காக தான் வாங்கினேன். ஸ்கூல் பேக்ஸு அந்த மாதிரிலாம் ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஸ்பேச்சுலா வந்து இந்த அது பேர் என்ன, வீடெலாம் கட்டும் போது எடுத்து நல்லா செவுத்துலலாம் சிமெண்ட்லாம் பூசுவாங்கள்ல, அது மாதிரி இருக்கு. வீடு கட்டும் போது அப்படிதான், அப்படி எடுத்து சிமெண்ட்லாம் எடுத்து வாலில் வச்சு ஸோ அந்த மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து பீஸா அது மாதிரிலாம் எடுக்கலாம். லைக் தோசை, பீஸா, கிரிப்ஸ் அது மாதிரிலாம் இதில் எடுக்கலாம். ஸோ இது அழகாக இருந்துச்சு, இது வாங்கினோம். அப்புறமா பார்த்தீங்கன்னா இது வந்து ஈச் $2. ஸோ 3 வாங்கினேன். இது 3 தான் வாங்கினேன். ஸோ இது வந்து 99 cent ஆக்சுவலி. இட்ஸ் 99 cent. So good. So 99 centக்கு இந்த ஒரு பவுல். Yeah, 99 cent இந்த பவுலு. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுலேயே வந்து சைஸ் சின்ன சைஸ் ஃப்ளாட்டாக இருக்கிறது அதெல்லாம் இருந்துச்சு. இதை விட பெருசாக ஒன்று இருந்துச்சு. ஸோ இது வாங்கினேன். நீங்களே பார்த்துருப்பீங்களா ஐக்கியாவில் எவ்வளோ திங்ஸ் இருந்தது. எல்லாத்தையும் பார்த்தா ரொம்ப ஆசையாக இருக்குது. கண்ட்ரோல் பண்ணிட்டேன். அப்படியே ஒரு வாங்கியாச்சு. பட் ஓகே. ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் வாங்கினேன். அண்ட் 2 பிளேட்ஸ். இதுவும் 99 cent தான் நினைக்கிறேன். ஒரு 2 பிளேட்ஸ் வாங்கினேன். கொஞ்சம் பெரிய பவுலாக இருந்தால் அதை க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்கு இருக்க மாட்டேது, சின்னதாக இருக்கிறது. ஓகே, ஸோ அதனால இந்த பிளேட்ஸ் வாங்கினேன். $3 ஆனால் பட் குவாலிட்டி இருக்குது. அது 99 cent அந்த பவுலு. பட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே யூஸ் பண்ணலாம். பட் இது வந்து நல்லா இருக்கும் குவாலிட்டி. இந்த கப்பு பார்த்தோம்ல, ஸோ அதோட இதுதான் அதே டிசைனில். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஸோ இந்த பவுலு அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இது ஹாட்டாக இருக்கிறத ஓவன்லேருந்து எடுக்கிறதுக்காக பெருசு. ஸோ இட்ஸ் வெரி செக்யூர்ட். இது வந்து ஒரு $2 நினைக்கிறேன். லைக் போத்து $2, $3 நினைக்கிறேன் போத். ஸோ இப்போ நீங்கள் சின்னதாக இருக்கும், என்கிட்ட சின்னது தான் இருக்குது. ஸோ அப்போ இது வரைக்கும் தான் வரும். நான் உள்ள ஓவனில் கை விட்டு எடுக்கும் போது இங்கெல்லாம் நான் சூடு போட்டுன்னு இருக்கேன். ஸோ ஆனால் இது வந்து பெருசாக இருக்கிறதுனால நாங்கள் செக்யூர்டாக இது வரைக்கும் உள்ள கை விட்டு எடுப்போம். ஸோ அதனால் இது 2 வாங்கினது. அண்ட் எனக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இது நம்ம பிரித்து பார்க்கலாம் இந்த பேக்.
ஸோ இது வந்து ஆனியன்ஸ், ஸ்மால் ஆனியன்ஸ், பெரிய ஆனியனு, அப்புறமா வந்து லைக் ஃப்ரிட்ஜில் வைக்காத வெஜிடபிள்ஸ் தான் நம்ம இதில் வைக்கலாம் ஆக்சுவலாக. Is that a bag? Yes, it is. ஸோ இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கே பாருங்க, அவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல. ஸோ இதில் நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு இப்படி ஹேங் பண்ணிடலாம். லைக் பொட்டேட்டோஸ் போட்டு வச்சுக்கலாம், பேபி பொட்டேட்டோஸ் இல்லை பெரிய பொட்டேட்டோஸ் அதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் காத்தோட்டமாக இருக்கணும்னு சொல்லுவாங்கள்ல வெஜிடபிள்ஸ் சம்ஸ்லாம். ஸோ நம்ம அப்படியே டம்ப் பண்ணி ஒரு பேக்கில் போட்டு வைக்கிறதோட இது மாதிரி காத்தோட்டமாக இருக்கிற இதில் போட்டிங்கன்னா சீக்கிரம் வீணாகாது, நல்லாயிருக்கும். பெருசு இதில் நீங்கள் பெரிய வெங்காயம் போட்டு வச்சுக்கோங்க, இதில் சின்ன வெங்காயம் போட்டு வச்சுக்கோங்க. இது ரொம்ப அழகாக இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ அதனால் இது மாதிரி 2 வாங்கினேன். அண்ட் அதே மாதிரி நான் இன்னொரு பொருள் ஒன்று வாங்கினேன், அது ரொம்ப 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 எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அது என்னன்னா இதுதான், காட்டுறேன் பாருங்க பிரிச்சு. இந்த கிளாஸ் பவுல் செட்டு தான் அதில் இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. கிளாஸ்னாலே ரொம்ப அழகாக இருக்கும்ல. ஸோ இது பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு பவுல் செட்டு. ஸோ டெசர்ட்ஸ்லாம் வைக்கலாம், இல்லை சட்னி வைக்கலாம், ஸோ ஸ்வீட்ஸ் வைக்கலாம். இது ரொம்ப அழகாக இருந்துச்சு ஆக்சுவலாக. இதோட ப்ரைஸ் வந்து $14.99 நினைக்கிறேன், $15 ஆக்சுவலி. ஸோ இது ரொம்ப அழகாக இருந்தது. வீடியோக்கெலாம் நல்லாயிருக்கும், இல்லை பார்ட்டி அது மாதிரிக்கெலாம் வந்து வைக்கலாம் அப்படின்றதுனால. இது என்னோடய ஃபேவரட். நான் வாங்கினதுலேயே உடன் கட்டிங் போர்டு வாங்கினேன், சாப்பிங் போர்டு. ஸோ இது வந்து $10, லைக் $9.99. இன்னொன்று வச்சுருக்கேன் நான் வந்து அதில் நான்வெஜ் கட் பண்ணுறது, லைக் ஃபிஷ்ஷு, சிக்கன், மட்டன்லாம் கட் பண்ணுறதுக்கு இன்னொன்று கிளாஸில் வச்சுருக்கேன். அது ரொம்ப கொஞ்சம் பழசாகி போச்சு. ஸோ அதனால் உடன் சாப்பிங் போர்டு. ஸோ இது வந்து பேம்பூவில் பண்ணது. ஐ திங்க் பேம்பூவில் வந்து ஐபேட் ஹோல்டர். ஸோ ஐபேட் ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது பிளாஸ்டிக்கில் ஒன்று இருந்துச்சு, பட் நான் வுட்டில் வாங்கினேன். ஸோ இதில் வச்சுட்டு பார்க்கலாம். குக் பண்ணும்போது கூட கிச்சனில் அப்படி வச்சுட்டு குக் பண்ணலாம். ஸோ அதுக்காக இது ஒன்று வாங்கினேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவகேடோ கட் பண்ணுறது. அவகேடோ கட் பண்ணிவிட்டு இதில் வந்து இதை ஸ்லைஸ் பண்ணிடலாம். பின்னாடி இது இருக்குல்ல, இதில் ஸ்லைஸ் பண்ணிவிட்டு இதில் ஸ்கூப் பண்ணி எடுத்துடலாம் அழகாக. லைக் இப்போ நீங்கள் சலாடுக்கெலாம் போடுறீங்க, அழகாக சின்ன சின்ன பீசஸாக வரணும்னா நம்ம இது யூஸ் பண்ணலாம். இது வந்து $1 நினைக்கிறேன், லைக் $1 something, yeah, $1. So the last one என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் வைக்கிறதுக்காக க்ளோசிங் கேப்பு, பேனு அது மாதிரிலாம் நம்ம வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக தான் ஒரு சில்வரில் ஒரு ஹோல்டர். என்னடா இது, நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணுமா? ஓ மை காட், ஜல்லி ஜல்லியாக வருது. இங்கே பாருங்க, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். You want to fix it, Arjun? Ouch. So இதை நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணீங்கன்னா ஸோ இப்படி எடுத்து you have to put these in. ஸ்க்ரூ பண்ணிடுங்க, அவ்வளோதான். Which way is it? ஸ்க்ரூ பண்ணுங்க. இது மாதிரி பெருசாக ஒன்று இருந்துச்சு. ஸோ பெருசாக நம்ம கிச்சனுக்கு வந்து இப்போதைக்கு அவ்வளோ பெரிய கிச்சன் கிடையாது. ஸோ அதனால் வந்து சின்னதையும் வாங்கிட்டேன். ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து ஐக்கியா ஷாப்பிங்கில் வாங்கினது. உங்களுக்கு நான் அது வாங்கினது காமிச்சதில் எது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொல்லுங்கள். எனக்கு பிடிச்சது அந்த வந்து கண்ணாடி பவுல் செட்டு. எனக்கு இந்த பவுல் செட் ரொம்ப பிடிச்சது. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஐக்கியா ஷாப்பிங் ஹால் வீடியோ. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நிறைய லைக்ஸ் கொடுங்க. இன்னொரு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல் சிம்பிளி வித் விஜி. அண்ட் அப்படியே அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ நான் வீடியோஸ் போகிறேனோ அப்போல்லாம் அது உங்களுக்கு வந்து சேரும், நீங்கள் எதையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து என்னோட கராஜ் எப்படி லுக் ஆகுதுன்னு காட்டுறேன். பயந்துடாதீங்க, கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்கும். நாங்கள் வந்தப்போ ரெடி பண்ணி வச்சது தான், அது அப்படியே தான் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே நான் நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் ஆகுது டியூஸ்டேவே. ஸோ அதுக்குள்ளே இந்த கராஜ் எல்லாம் க்ளீன் பண்ணி மேக் ஓவர் பண்ணி ஒரு ஸ்கூல் செட்டப்புக்கு பசங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்றது தான் பிளானு. ஸோ பார்க்கலாம். ஸோ கராஜ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. வாட்டர் கேன்ஸ் இருக்குது, அர்ஜுன் விளையாடிட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி தான் எல்லா திங்ஸ் எல்லாம் இருக்குது. நாங்கள் மூவ் பண்ணி வரும்போது இருந்தது.
ஸோ இதெல்லாம் தான் இருக்குது. என்ன அர்ஜுன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க எனக்கு, ரைட் அர்ஜுன்? ஜஸ்ட் கிடிங் அர்ஜுன், அம்மா மேக் பண்ணி தரேன் உனக்கு, சரியா? ஸோ இங்கே வந்து ஜாக்கெட்லாம் ஹேங் பண்ணுறதுக்கு, இன்னும் வின்டர் வரல, வின்டர் வந்துச்சுன்னா ஜாக்கெட்லாம் யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற கராஜை நாங்கள் எந்த மாதிரி மேக் ஓவர் பண்ணுறோம் அப்படின்றது உங்களுக்கு ஃப்யூச்சர் வீடியோவில் வரும். ஸோ சூப்பராக இந்த கராஜை ஒரு ஸ்கூல் செட்டப்புக்கு மேக் பண்ணிவிட்டு நான் கண்டிப்பாக உங்களுக்கு மேக் ஓவர் வீடியோ போடுறேன், கராஜ் மேக் ஓவர் வீடியோ. ஸோ நீங்கள் வந்து இப்போ கராஜ் எந்த ஷேப்பில் இருக்குதுன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த கராஜை வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கூல் அட்மாஸ்ஃபியர் மாதிரி ஒரு மேக் ஓவர் பண்ணலான் இருக்கேன். ஸோ என்னால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வந்து மேக் ஓவர் பண்ணி இந்த கம்ப்யூட்டர் டெஸ்க்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் பண்ணி கம்ப்ளீட்டாக ஒரு ஆன்லைன் வர்ச்சுவல் ஸ்கூல் மேக் ஓவர் கராஜ் எப்படி மேக் ஓவர் பண்ணுறேன்ற வீடியோவை நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். ஐ ஹோப் யூ கைஸ் என்ஜாய் திஸ் வீடியோ.